டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வராங்க அப்படின்னா முந்தைய ஆட்சியில் இருந்தவங்களுடைய அதிகாரிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இது போல் அது கலெக்டரு எல்லாருமே இவங்களை எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, முந்தைய கவர்மெண்ட்டில் இவங்கெல்லாம் பணியாற்றிருப்பாங்க. இவங்களை எல்லாரையுமே அப்படியே ஓரம் கட்டிட்டு அவங்க ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபேவரான அதிகாரிகளை வந்து நியமிப்பாங்க. இது எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. திமுக ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே நடந்து தான் இருக்குது. அதுலேருந்து இது மாற்று கருத்தில். ஏன்னா இங்கே நீங்கள் ஆட்சியாளர்களாக ஒரு கட்சி உக்காந்தாலும் இந்த அதிகாரிகளுடைய சிஸ்டமேட்டிக் தான் இங்கே இந்த தமிழ்நாட்டில் இல்லை, ஒட்டுமொத்த எல்லாத்துலேயும் இந்த சிஸ்டமேட்டிக் அதிகாரிகள் தான் சிஸ்டம். இவங்க தான் நல்லாட்சி தரணுமா இல்லை எப்படி அப்படின்றத இந்த அதிகாரிகள் தான் நியமிக்கிற ஒரு பவர் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த அதிகாரிகள் தான். ஸோ இந்த அதிகாரிகள் தான் சிஸ்டமே. அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணார், சொன்னார். ஆனால் இங்கே மேல்மட்டத்தில் நீங்கள் அதிகாரிகளை மாற்றினாலும் கீழ்மட்டத்தில், அது முதல் கிரேடு, 2வது கிரேடு, 3வது கிரேடு, அதுக்கப்புறம் கடைநிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேடை மாற்றிடுவீங்க, செகண்ட் கிரேடு கூட மாற்றிடுவீங்க, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, கடைநிலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இங்கே அதிகாரிகள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் திமுக ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, இப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா தனக்கு இது தோதுவான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, வச்சுப்பாங்க. அது ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே. இப்போ சிஎம் எடுத்துட்டீங்கன்னா சிஎம்யோட தனி செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள், அதே போல் நிதித்துறை, எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா புது ஆட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நியமிப்பாங்க. அவங்களுக்கு ஆப்டபலான வந்து நியமிப்பாங்க. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் இருந்தவங்க எல்லாரையுமே அதிமுக ஆட்சி காலம் வரும்போது நீக்கிடுவாங்க. இல்லாட்டி எதனா ஒரு டம்மியான போஸ்டிங்கை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஓரங்கட்டி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போது அது தாவேக ஆட்சி காலத்தில் நடக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் இருந்திருக்கிறாரு, கலைஞர் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாரு, முக ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இருந்திருக்காரு. இந்த மாதிரி எல்லா முதலமைச்சரையும் இவர் வந்து பார்த்துருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் பவர் சென்டரில் இருந்திருக்கிறாரு, பவரான போஸ்டிங்கில் இருந்திருக்கிறாரு, டம்மிப்படுத்தப்படலை. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலும் இவர் வந்து முக்கியமான பதவியில் இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலும் இவர் முக்கியமான பதவியில் இருந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலும் முக்கியமான பதவியில் இருந்திருக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலும் இவர் முக்கியமான பதவியில் இருந்திருக்கிறார். ஸோ எல்லாத்திலையும் முக்கிய பங்கு வகித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை இன்னைக்கு தாவேக்க டம்மி ஆக்கி வச்சிருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. யார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், யாருப்பா அப்பேற்பட்ட ஒரு புண்ணியவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவரை தெரியாதவங்க யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எல்லா மாவட்டத்திலும் பரிச்சயமானவர், எல்லா துறையிலும் பரிச்சயமானவர். இன்னும் சொல்லப்போனால் 2004 சுனாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு பேரழிவை நம்மளுக்கு உண்டாச்சு. அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டவர் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் அமெரிக்க அதிபரால் புகழப்பெறப்பட்டவர். அந்த அளவுக்கு இவர் வந்து என்ன பண்ணார், ஏன்னா அவர் வந்து நாகப்பட்டினத்தில் மாவட்ட கலெக்டராக இருந்தார், ரொம்ப பரிச்சயமானவரானார். அந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டார். எல்லா மாவட்ட கலெக்டரும் இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, முதலமைச்சர் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு ஏன் அமெரிக்க அதிபர் அந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்பட்டு பாராட்டினார். ஸோ அந்த அளவுக்கு சுனாமி அப்படின்ற ஒரு பேரழிவில் அவர் வந்து என்ன பண்ணார், துரிதமாக செயல்பட்டார் அப்படின்னு. அப்படியே நீங்கள் கும்பகோணத்தை எடுத்துட்டீங்கன்னா தீ விபத்து, ஒரு ஸ்கூலில் தீ விபத்து, இதுவும் எந்த காலத்திலையும் நம்ம விட்டு போகாது. அந்த விஷயத்தில் கூட இந்த மனுஷன் அவ்வளோ துரிதமாக செயல்பட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியா அவர் ஒவ்வொரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, நுணுக்கமாக செஞ்சுருக்காரு. இதெல்லாம் இன்னொரு விஷயம். ஆக்சுவலாக இவருக்குன்னே தேடி வருமா என்ன நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இவர் எந்த பதவியில் வதிச்சாலும் பேரழிவு அப்படின்றது வருது. ஆனால் அது எல்லாத்துலையும் சூப்பராக வந்து என்ன பண்ணுறாரு, சூப்பராக கையாண்டார். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சி விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அதில் சுகாதாரத்துறை செயலாளராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார். அப்போது கொரோனா எல்லாருக்கும் தெரியும். அந்த கொரோனாவில் எப்படி துரிதமாக செயல்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மூளையாகவே செயல்பட்டார்.
அது மாத்திரம் இல்லாமல் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை எங்கள் துறைக்கு கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்னு எல்லாருமே அவருக்காக என்ன பண்ணாங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டாங்க இப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய துறையில் அவர் ரொம்ப திறன்பட செயல்பட்டவர். அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி ஆணையராக மாறினார், பல விஷயங்களை வந்து இருந்தார். கடைசியாக அவர் வந்து தமிழ்நாடு மீன் பகிர்மான தலைவராக அவர் வந்து என்ன பண்ணார் செயல்பட்டார். இந்த ஆட்சி காலத்தில் வந்து செயல்பட்டார். ஸோ அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க, இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது தாவேக்கா ஆட்சியால் டம்மியான ஒரு போஸ்டிங், இன்னும் 2-3 வருஷம் நினைக்கிறேன், அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணாரு, டம்மியான ஒரு போஸ்டிங்கில் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தலைமைச் செயலாளர் சாய்குமார்னு நினைக்கிறேன், அவர் இருக்கிறார்ல, அவர் வந்து அவருடைய பதவிக்காலம் வந்து 6 மாதத்துக்கு நீட்டி இருக்கிறாங்க. ஏன் இந்த மனுஷனை போட்டிருக்கலாம்ல, இவருக்கு தான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போதா, இவரை நீங்கள் போட்டிருக்கலாமே, ஏன் போடலை? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். ஐயா கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் போன்றவங்களுடைய தலைவர்கள்ட்ட, அந்த முதலமைச்சர்கிட்ட இவர் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இவருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் இவருடைய ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. ஆனால் இவங்க திமுக ஆட்சி காலத்தில் இவங்க ஃபேவராக இருந்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தூக்கி அடிக்கப்படுறாங்க, டம்மியாக்கப்படுறாங்க. அடுத்தபடியாக நீங்கள் அருண் சார் எடுத்துக்கோங்க, ஐபிஎஸ் அருண் சார் சென்னை மாநகர கமிஷனராக இருந்தார். அவரையும் என்ன பண்ணாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டாங்க. சரி பரவாயில்லப்பா, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து நீக்கிறாங்க. அவருக்கு ஒரு டம்மியான போஸ்டிங். நீங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கிற அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, ராஜினாமா பண்ண சொல்லி. ஸோ தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச பிறகு யாரெல்லாம் இவங்க திமுகவுக்குலாம் ஃபேவராக இருந்திருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடித்து ஓரம் கட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி காலத்தில் திறம்பட்ட செயல்பட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அவர்களை திமுக ஆட்சி வந்து மாற்றலை. இன்னும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான கூடுதலான பொறுப்பை கொடுத்து இன்னும் அவரை ஹானர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஒர்க் பர்ஃபார்மன்ஸை தான் பார்க்குறாங்க. இவங்க வந்து அதிமுகவுக்கு ஃபேவர் ஆனவங்க, இவங்க திமுக அப்படியெல்லாம் இல்லை. திமுக அப்படி பார்க்கவே இல்லை. இவங்க ஒர்க்கில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க மக்களுக்கு எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ராதாகிருஷ்ணன் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ உதவி, ஒரு பெண்ணை தத்தெடுத்து டாக்டர் ஆக்கியிருக்கிறாரு. ஸோ சோஷியல் ஒர்க்லேயும் அவர் வந்து கிங்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, திறம்பட செயல்பட்டிருக்காரு, மக்கள்கிட்டே ரொம்ப பரிச்சயமானவர். ஸோ அவர் எடுத்த துறையிலும் வந்து ரொம்ப க்ளீனு, எல்லா வேலையும் சூப்பராக செஞ்சுருக்கிறாரு. ஸோ ஒரு குறையை வந்து நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் ஸ்கெட்ச் பயங்கரமாக போடுவார், திட்டங்களை சூப்பராக வகுப்பார். இப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை பக்கத்தில் வச்சுக்காம ஒரு டம்மியான போஸ்டிங்கை போட்டு நீங்கள் தூக்கி அடிக்கிறீங்கன்னா என்ன காழ்ப்புணர்ச்சி, கேள்வி இருக்குல்ல. ஸோ பல அரசியலை இதில் உள்ளே கொண்டு வராங்கங்க. நீங்கள் அரசியலை பார்க்காதீங்க, அவங்களுடைய வேலையை பாருங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன், ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அருண் சார், அப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரி, இவங்களை எல்லாரையுமே, அப்புறம் இது பார்த்திங்கன்னா சட்டமன்ற செயலாளர் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நிறைய விஷயங்கள் நடக்குது, ராஜினாமாக்கள் தானாக வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. இவங்களாம் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு காலத்தில் ராஜா தான் வந்தாங்க. இப்போது சிவதாஸ் மீனா அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். அந்த ரியல் எஸ்டேட்டுடைய தலைவராக இருந்தார், அவரும் ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ பல விஷயங்கள், பல பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடி கொடுத்து ஒன்று அவங்கள டம்மி ஆக்குறாங்க, இல்லை ராஜினாமா பண்ண வச்சிடறாங்க. இந்த ரேஞ்சுக்கு தான் தாவேக்கா இறங்கி இருக்குதுன்னா எந்த அளவுக்கு இங்கே ஒரு அவலம் நடக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கணும், அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் அவர்களை டம்மி போஸ்டிங்கை கொடுத்து இந்த தாவேக்கா அரசு இப்படி வச்சிருக்குதுன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.